நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலமும் இறந்த காலமும் நம்ம பக்கத்திலே இருக்கும். ஆனா எல்லார் கண்ணுக்கு தெரியாது. சார், உங்களை தேள் தான் சார் கொட்டி இருக்கு. என்ன தேளா? ஆமா சார், அதோ அங்க போது பாருங்க. ஐயோ சார், ஐயோ இப்பதான் கடிச்சிருக்கும் போல இருக்கு. சார், தேள் கடிச்சா அப்படிதான் இருக்கும் சார். வாங்க முதல்ல கீழே போலாம் வாங்க. இல்ல சக்தி, என்னால முடியல. சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். வாங்க சார், எந்திரிங்க. சக்தி, என்னால முடியல சக்தி. சார், நான் உங்களை கை தாங்களா கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. சிவா, ஜோசியர் சொன்னதை வச்சு சிவா கிட்ட சொல்லி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா ஆளைய காணோம். சிவா, சிவா. பாத்ரூம்ல இருந்தாலும் குரல் கொடுப்பான், சத்தத்தையே காணோம். எங்க போயிருப்பான்? சக்தியை காணுமே. அங்க ரூம்ல சிவாவும் இல்ல. அப்படின்னா ரெண்டு பேரும். ஐயோ, இப்ப என் மனசு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சு. இந்த சக்தி இன்னோட தொலைஞ்சா இருந்தா ரெண்டு பேரும் மொட்டை மாடியில தான் இருக்கணும். முடியல. சார், ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சார், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. சார், கொஞ்ச நேரம் சார். சிவா காலை பிடிச்சு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவள ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஏய், எந்திரடி எந்திரி. ஐயோ, இங்க வா. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? சார தேள் கொட்டிருச்சு சின்னம்மா. என்னது, தேள் கொட்டிருச்சா? ஆமா சின்னம்மா. அதனாலதான் கொட்டின இடத்துல எலுமிச்சை பழ சார பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு
ஐஸ வச்சு வச்சு கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தம்மா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவனுக்கு தேள் கொட்டிருச்சுனா முதல்ல எனக்கு தானே வந்து தகவல் சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீ பாட்டுக்கு பெரிய விளையாட்ட வைத்தியம் பார்த்துட்டு இருக்க. போடி அந்த பக்கம். அவன் காலை தொடர்றது கூட உனக்கு தகுதி இருக்கா? உன்ன சிவா, சிவா, கால்ல தேள் கடிக்கிற அளவுக்கு இந்த ராத்திரில எங்கடா போன? சிவா, 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 என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு. சிவா, ஐயோ, சிவா, ஐயோ, என் பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே. சிவா, என்னாச்சு சிவா? ஏய், என் மகனை என்னடி பண்ண? என்ன பண்ண? என்னங்க ருத்ரா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சிவா, சிவா, கண்ணை திறந்து பாருடா. ஏய் சிவா, 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 அம்மா பாரு சிவா. சிவா, எனக்கு பயமா இருக்கு. கண்ணை திறந்து பாரு. சிவாவுக்கு என்னாச்சு? ருத்ரா தேள் கடிச்சு மயக்கம் ஆயிட்டானா? எப்படி இருக்கா பாரு. சிவா, 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 கண்ணை திறந்து பாருடா. சிவா, 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 இங்க பாரு. சிவா, முடிச்சு பாரு. சிவா, ருத்ரா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என் மகன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. அனிதா, என் போன் எடுத்துட்டு வா. சரி மம்மி. கொஞ்சம் சீக்கிரம் போ. சிவா, சிவா, இங்க பாருடா, கண்ணை திறந்து பாருடா. சிவா, சிவா, இங்க பாரு. சிவா, ருத்ரா சீக்கிரம். சிவா, சிவா, அனிதா பயமா இருக்கு. அனிதா, சிவா, சிவா, என்னாச்சு ருத்ரா? டாக்டர் போன் எடுக்கல. ஐயோ அம்மா, வேற ஏதாவது நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கம்மா. அனி, ஒரு வேலை செய்யலாம். சிவாவை நம்மளே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். டாக்டர் போன் எடுக்கல. வாங்க. சரி ருத்ரா, வா. டாக்டர், சிவாவை தேள் கொட்டிடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருவா? இல்ல மேடம், பரவாயில்ல, நானே அங்க வரேன். இல்ல, அவன் ரொம்ப மயக்கமா இருக்கான். ஆக்சுவலி இப்போ ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானே இப்போ அங்க வரேன். ப்ளீஸ் வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சிவா, என் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு இந்த படுபாவிதான் காரணம் ருத்ரா. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? அவ என்ன பண்ணா? இவனுக்கு தேள் கடிச்சிருச்சுங்கிற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டயும் இவ சொல்லிருக்கணுமா இல்லையா? நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம எலுமிச்சம்பழம், வெங்காயம், ஐஸ்னு எதையோ வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? இவளாலதான் நம்ம சிவா இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். என்ன சக்தி, நீ ஏன் இந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ண? இல்லம்மா, தேள் கொட்டினா அந்த கொடுக்கை எடுத்துட்டு அந்த இடத்துல எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நசுக்கி கொட்டின இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஐஸை வச்சு வச்சு எடுத்தா விஷம் முறிஞ்சு போயிருமா. நான் கிராமத்துல இருந்தப்போ எங்க பாட்டி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணி சரி பண்ணிருக்காங்க. அதாமா நானும் பண்ணேன். அண்ணி, அவளுக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் பண்ணிருக்கா, அது நல்ல விஷயம் தானே. இவளுக்கு என்ன வைத்தியம் தெரியும் ருத்ரா? இவ சொல்றான்னு நீயும் நம்பிட்டு இருக்க? இவளுக்கு உரசி கொடுத்துக்கிட்டு பக்கத்திலே நிக்கணும். அதான் வைத்தியம் தெரியும், கீத்தியம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா சக்தி, சிவாவுக்கு தேள் கொட்டின விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு மட்டும் எப்படி முதல்ல தெரிஞ்சது? யார் யாரு என்ன பண்றாங்கன்னு ராத்திரியில வேவு பார்த்துக்கிட்டே சுத்துறவளுக்கு எல்லா விஷயமும் தெரியதானே செய்யும். அம்மா, எனக்கு அப்படி வேவு பாக்குற புத்தி எல்லாம் கிடையாதுமா. அந்த புத்தி உனக்கு இல்லனா
நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு ஆம்பளை பையன் இருக்கிற இடத்துல உனக்கு என்னடி வேலை? மாடியில துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் துணிங்களை எடுக்க போனேன். அப்பதான் சார தேள் கொட்டிருச்சு. அவர் வழியில துடிக்கிறப்போ நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் சார கைத்தங்களா கூட்டிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை பண்ணேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? மனிதாபிமானத்தோட சக்தி சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லது பண்ணவங்கள நாம ஏன் திட்டணும்? விடுங்க அண்ணி, சக்தி பாவம். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். தேலோட பாய்சன் வீரியம் அவர் பாடியில கம்மியா தான் ஏறி இருக்கு. ஸோ டோன்ட் வரி. டாக்டர், எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்லாதீங்க டாக்டர். உண்மையை சொல்லுங்க. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இதோ இங்க நிக்கிறாளே, ஐஸ் கட்டி வெங்காயம்னு எதையோ காலில் வச்சு தேய்ச்சிட்டு இருந்தா. அதனால என் புள்ளைக்கு பெருசா பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்துல தான் நான் கேக்குறேன். அவர் காலில் இருந்த தேல் கொடுக்க எடுத்துட்டு இவங்க சொன்ன மாதிரி பண்ணது நீயாமா? ஆமா சார். வெரி குட்மா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இவர் உடம்புல பாய்சனோட வீரியம் கம்மியானதுக்கு அந்த பொண்ணு பண்ண ஃபர்ஸ்ட் எய்டு தான் காரணம் மேடம். தேல் கடிச்சா அப்படிதான் பண்ணும் மேடம். அப்படியா? பாம்போட விஷம் எப்படியோ அதே மாதிரி தான் தேலோட விஷமும். பாம்பு கடிக்கிறப்ப அதிகமான விஷத்தை வெளியேற்றும், தேல் விஷத்தோட அளவை கம்மியா வெளியேற்றும். அவ்வளவுதான் வித்தியாசம். தேல் கடிச்ச உடனே சரியான முறையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா உயிர் போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியான இறப்பு இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலி she has done a very good job. பாத்தீங்களா நீ? சக்தி ஏதோ ஆர்வ கோளாறுல தப்பா வைத்தியம் பண்றான்னு சொல்லி அவ மேல கோவப்பட்டு திட்டினீங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா? அவ சரியாதான் நீ பண்ணிருக்கா. நாம தான் அவ என்ன பண்ணாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறோம். சிவாவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு டாக்டர். இந்த நேரத்துல சிரமம் பார்க்காம வந்து சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க மேடம், அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா ஆயிருக்க வேண்டிய விஷயத்த மைல்ட் ஆக்குனதே அவங்க தான். தேங்க்யூ சக்தி. ஐயோ, என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் என்னோட கடமையை தாம்மா செஞ்சேன். சிவாவுக்கு எப்போ நார்மல் ஆகும் டாக்டர்? இப்போ நான் அவருக்கு போட்டிருக்க இன்ஜெக்ஷன் 3 or 4 ஹவர்ஸ்க்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். அது வரைக்கும் இவர் தூக்கத்திலேயே தான் இருப்பாரு. அடுத்து கண் முழிக்கிறப்போ he will be completely all right. கூடவே யாருன்னா ஒருத்தர் இருந்து கவனிச்சுக்கங்க. அப்ப நான் வரேன் மேடம். தேல் கொட்டினதுக்கு டாக்டர் நேத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சிவா சார் இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காரே. கடவுளே, சிவா சார் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். அவர் சீக்கிரம் கண்ணு முழிக்கணும்.
சிவா 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 ஓகேவா? ஏன் எந்திரிக்கிற? அப்படியே படுத்துக்கோ. இவ்வளவு நேரம் படுத்து தானே இருந்தேன். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்றேன். சிவா இப்ப எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்ப கண்ணு முழிச்சு பாக்குற வரைக்கும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் எப்படி பயந்து போட்டேன் தெரியுமா? இப்ப நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்க. அம்மா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஹாலில் உட்காரலாமா? சரிப்பா, வா வா. சக்தி, ஒரு பிளாக் டீ. சரிங்க சார். அப்படியே எனக்கு ஒரு காஃபி. சரி, எல்லாருக்கும் கொண்டு வரேன் சார். அனிதா, சிவா டீ கேட்டதும் இவ்வளவு சந்தோஷமா டீ போறான்னு பாரு. இவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரியா இருக்கும். ஆமாத்த, இப்படியே சொல்லிட்டே இருங்க. அவதான் ஜெயிச்சிட்டு இருக்கா. உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. சிவா, தேல் கடிச்ச வலி இப்ப குறைஞ்சிருக்கா? வலியெல்லாம் இப்ப இல்லம்மா, லேசா காலில் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடு சிவா. அப்பதான் பாடி நார்மலுக்கு வரும். என்னது, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா? நல்லா இருக்கே கதை. அப்ப கம்பெனி மேனேஜ்மெண்ட்லாம் யார் கவனிச்சுக்கிறது? அத நான் கவனிச்சுக்கிறேன் சிவா. அதெல்லாம் வேண்டாம். நீ அத்தை உனக்கு கொடுத்த புது பிளான்ட் வேலையை முதல்ல நீ சரியா பண்ணு, சரியா? ஆஸ் யூஷுவல் என் வேலையை நானே கவனிச்சுக்கிறேன். அத்தை, கேட்டிங்களா சிவா என்ன சொல்றான்னு? சிவா, அனிதா சொல்றது சரிதானே. ஒரு வாரத்துக்கு நீ கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே நிம்மதியா ரெஸ்ட் எடு. ஆமா சிவா, சொல்றது கேளுப்பா. நல்ல ரெஸ்ட் எடுத்தாதான் உன் உடம்பு குணமாகும். அப்பா, எனக்கு எதுவும் இல்லப்பா. நவ் ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சிவா, அத்தை, கண்ணு முடிச்சிட்டியா? தேங்க் காட். மம்மி, இந்த நிலைமையில சிவா ஆபீஸ் போறேன்னு சொல்றா மம்மி. ஏன் சிவா, ஆபீஸ் வேலையை இன்னைக்கு வீட்ல இருந்தே பண்ணலாமே? இல்ல அத்தை, இப்ப நான் வீட்லயே இருந்தா நம்மள தேல் கடிச்சிருச்சு, நம்ம பாடியில பாய்சன் ஏறிடுச்சுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நான் எப்பவுமே என்னோட வேலையை பார்த்தா தான் எனக்கு மென்டலி ரிலீஃபா இருக்கும் அத்தை. தேங்க்யூ. ஹே, எனக்கு டீ எங்க? நீங்க தான் டீ குடிக்க மாட்டீங்களேம்மா? எனக்கு இப்ப குடிக்கணும்னு தோணுது. குடு. ஏய், அதான் என் மருமக கேக்குறால, குடு. போ, போய் எனக்கு எடுத்துட்டு வா. டீயா காஃபியாமா? ஏ, நான் என்ன குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? சரிங்கம்மா. அனிதா, சொல்லுங்க மம்மி. நாம புதுசா திறக்க போற யூனிட்டுக்கு எத்தனை செக்யூரிட்டிஸ் வேணும்னு சொன்ன? 10 பேர் தேவைப்படுவாங்க மம்மி. அது சம்பந்தமா நான் செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். அவங்க கண்டிப்பா அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. நாம நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் மம்மி. 2 lakhs அட்வான்ஸ் கேக்குறாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் மம்மி. அப்ப
அப்புறம் ஆஃபீஸ்க்கு தேவைப்படுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுத்துட்டேன் மம்மி. அது எல்லாமே நாளைக்கு வந்துடும். வெரி குட் அனிதா. ஒரு வேலையை கொடுத்தா அதை இப்படிதான் சிறப்பா செஞ்சு முடிக்கணும். நான் உங்க பொண்ணு மம்மி. ஆமா, அந்த செக்யூரிட்டி ஏஜென்சில ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் எவ்வளவு பேமெண்ட் கேக்குறாங்க? 30,000. அம்மா, என்ன சக்தி? என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிற? என்னன்னு சொல்லு. இல்லம்மா, செக்யூரிட்டி விஷயத்த பத்தி பேசுனீங்க. அது சம்பந்தமா என் மனசுல இருக்கிறத நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, என்னன்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி மூர்த்தி அண்ணன் 15 பேர் வேலை கேட்டு உங்களை பார்க்க வந்திருந்தாங்கல்லம்மா. ஆமா, அவங்கள 10 பேருக்கு அந்த செக்யூரிட்டி வேலைய கொடுக்கலாம்லம்மா. ஏய், அனிதா தான் அது சம்பந்தமா ஏஜென்சி கிட்ட பேசி முடிச்சிட்டால. அதுக்கு மேல நீ என்ன புதுசா வேற ஆளுங்களை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்க? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். வாயை பொத்திக்கிட்டு போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு.